நம்ம எல்லாரையுமே மற்றவங்க கிட்ட இருந்து பிரித்து காட்டக்கூடிய விஷயம் மெச்சூரிட்டி ஆனவன் இல்லை மெச்சூரிட்டி இல்லாதவன்னு யாரோ ஒருத்தர் நம்ம கேரக்டரை பார்த்து முடிவு பண்ணுறது தான். இன்னைக்கு காலகட்டத்தில் ஸ்கூல் காலேஜில் புத்தகத்தில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும்தான் சொல்லித்தராங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருடைய எண்ணமும் முக்கியமாக பெற்றவங்களோட எண்ணம் எப்படி இருக்குன்னா, இது போட்டியான உலகம், போட்டியான உலகத்தில் ஜெயிக்கணும்னா நல்ல ஸ்கூல் காலேஜாக படித்தாதான் முடியும்னு எப்படியாச்சும் அந்த ஊர்லேயே பெரிய ஸ்கூலாக பார்த்து சேர்த்து விட்டுட்டு குழந்தைக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதனாலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க சொசைட்டியில் டெய்லி ஃபேஸ் பண்ணுற அப்ஸ் அண்ட் டவுன்ஸை புரிஞ்சிக்க முடியாமல், மற்றவங்களோட உணர்வை மதிக்க தெரியாமல், தன்னோட சொந்த உணர்வுகளையும் கையாள தெரியாம கடிவாளம் கட்டின பந்தய குதிரை மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு இம்மெச்சூர் அண்டு மெச்சூர்டு பர்சன் எப்படி நடந்துக்குவான்னு தான் பார்க்க போறோம். நீங்க மெச்சூரிட்டியா இருந்தா போதும், உங்களுக்கு தேவையான எல்லாமே உங்களை தேடி வரும். முக்கியமா தலைமை பண்பு, இது நம்ம வாழ்க்கையில தேவையான அண்டு முக்கியமான ஒண்ணு. நாம ஒரே நாள்ல மெச்சூர்ட் ஆனவங்களா மாற முடியாது. பட் நான் சொல்லக்கூடிய இந்த 6 பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்கள் மனசளவில் இவ்வளோ நாள் மெச்சூர்டாக இல்லைனாலும் இனிமே மற்றவங்க முன்னாடி செம மெச்சூர்டாக ப்ரொஃபஷனலாக ஒரு லீடராக தெரிய ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸோ முழுசாக பாருங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க நண்பா, சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் ஆல் கொடுத்துருங்க. சைக்காலஜிக்கலாக மெச்சூரிட்டி இன்டெலிஜென்ஸை 4 டைப்பாக பிரிக்கலாம். பயாலஜிக்கல், காக்னட்டிவ், சோசியல் அண்டு எமோஷனல். பயாலஜிக்கல்ன்றது வயசு அளவில் ஏற்படக்கூடிய மாற்றம். 18 வயசு கம்ப்ளீட் ஆனால் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும், ஓட்டு போட முடியும்லாம் சொல்கிறோம் இல்லை, அதுதான். இது வயதோட முதிர்ச்சியை வச்சு சொல்கிறது. காக்னட்டிவ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒருத்தர் எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படின்றத குறிக்கக்கூடியது. அதாவது ராமானுஜம் அப்படின்னும் போது அவர் கணித மேதை, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னு சொல்லும்போது அறிவியல்ல சிறந்தவர்னு சொல்றோம், பிகாசோனா அவர் ஒரு ஓவியர். இந்த மாதிரி ஒருத்தரோட திறமையை குறிக்கிறது. சோசியல் அண்ட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது ஒருத்தரோட பண்பை, அதாவது அவங்க கேரக்டரை வச்சு சொல்றது. ஒருத்தர் வயசு அளவுல முதிர்ச்சி அடைஞ்சு இருந்தாலும் காக்னட்டிவ் இன்டெலிஜென்ஸ்னு சொல்ற ஒரு பர்டிகுலர் திறமையை பற்றின அறிவு அதிகமாக இருந்தாலும் கூட அவங்க வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சமுதாயம் மற்றும் உணர்வு சார்ந்த அறிவு இருக்கிறது இல்லை. வாழ்க்கைக்கு தேவையான அனுபவ படிப்பை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க யாருமே முயற்சி செய்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு ஹேவிங் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் எமோஷன்ஸ். இம்மெச்சூர்ட் பர்சனுக்கு மற்றவங்க யாருமே தன்னை மதிக்கிறது இல்லை, யாருமே அவங்கள புரிஞ்சுக்கிறது இல்லைன்ற தாழ்வு மனப்பான்மை எப்பவுமே இருக்கும். இதனால இவங்க தனிமையில் இருக்கிறதா ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் மேலே இவங்களுக்கு கோபமோ வெறுப்போ இருக்கோ அதை அவங்க கிட்ட நேராக பேசக்கூட தைரியம் இல்லாமல் அதை அவங்க ஹேண்டில் பண்ணுற விதமே அவங்கள ஈஸியாக காட்டி கொடுத்துரும். வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்குன்னு அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லாம் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு அதை அனுப்பி இதுக்கு காரணமானவங்க பார்த்துட்டாங்களான்னு வேற அடிக்கடி செக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் யார் என்ன போட்டாலும் அதுக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு ஷேர் செஞ்சுக்கிட்டு மற்றவங்க உணர்வுக்கு மதிப்பு தராமல் தன்னுடைய கருத்தை மற்றவங்க மேலே திணிச்சிட்டு இருப்பாங்க. அதுவே ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருக்கும்போது அவங்க மற்றவங்க பண்ணுற விஷயத்துக்கு கோவப்படாமல் எமோஷன்ஸை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு மற்றவங்க மனநிலையிலிருந்து யோசிப்பாங்க. ஒரு பிரச்சனை நடக்கும்போது மற்றவங்க மனநிலைமையிலிருந்து யோசித்தோம்னா பிரச்சனைக்கு தீர்வு ஈஸியாக கிடைக்கும்னு சைக்காலஜிக்கலாக மெச்சூரிட்டி ஆனவங்க திங்க் பண்ணுறாங்க. டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஆக்ஷன்ஸ். யார் ஒருத்தர் அவங்கள பற்றி மட்டும் கவலைப்படுறாங்களோ அவங்க மற்றவங்களோட உணர்வுகளையும் மற்றவங்களோட கருத்துக்களையும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. கூட இருக்கிறவங்க நீட்ஸையும் ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்க கூட மாட்டாங்க. அவங்க செய்யறது தப்புன்னு தெரிஞ்சும் எல்லார் முன்னாடியும் அதை ஏத்துக்கிறத விட்டுட்டு வேற யார் மேலேயாச்சும் பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆகிறது தான் இவங்க வேலையா இருக்கும். அது தப்புதான்னு தெரிஞ்சும் அதை ஏத்துக்காம எந்த சூழ்நிலையிலும் அதை சமாளிக்க என்ன வழியோ அதை செய்வாங்க. பட் மெச்சூர்டு பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, நாம ஒவ்வொரு நாளும் நாம செய்யற விஷயம் நமக்கு சாதகமாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் நாம் செய்கிற வேலைக்கு நாம் பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி நாம் செலக்ட் பண்ணி செய்கிற வேலையில் வர்ற அவுட்புட்டுக்கு
நாம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கும் போது மற்றவங்கள விட நாம மெச்சூரிட்டியா தெரிய ஆரம்பிக்கிறோம். பீயிங் ஓப்பன் மைண்டட் அண்ட் நாட் ஜட்ஜ்மெண்டல். ஒரு குழந்தை எப்படி அதுக்கு பிடிச்சது கிடைக்கலனா அடம் பிடிக்குதோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நிறைய இளைஞர்களும் அவங்களோட உணர்வு மற்றவங்களை பாதிக்கும்னு உணரக்கூட முடியாதவங்களா அதிக உணர்ச்சி வசப்பட்டு எதிர்மறையான விஷயங்கள்ல ஈஸியா மாட்டிக்கிறாங்க. குழந்தைங்க தான் சில டைம் பெத்தவங்க கவனத்தை ஈர்க்க ஏதாச்சும் துருதுருன்னு ஆச்சரியம் தர மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்படி குழந்தை மாதிரி தான் சில அன்மெச்சூர்டு பர்சனும் தேவையில்லாம பேசுறது, சம்பந்தமே இல்லாம சிரிக்கிறது, ஒருத்தரோட உருவ அமைப்பை இல்லைனா அவங்க நடத்தைய வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கோல் இல்லாம இருக்கும்போது மற்றவங்களுக்கு ரொம்பவே இம்மெச்சூர்டா தெரியுறாங்க. ஃப்ரீக்வெண்ட்லி அட்வைசிங் அதர்ஸ். ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனா எல்லா விஷயத்துக்கும் அட்வைஸ் பண்றது தப்பு. அப்படி நாம என்னதான் ஃப்ரீயா அட்வைஸ் தந்தாலும் அது நல்ல விஷயமாவே இருந்தாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. நம்மளை ஒரு பூமரா தான் பார்ப்பாங்க. இது மெச்சூர்டு பர்சனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒருத்தர் அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருந்தா அவங்க மற்றவங்களுக்கு தொந்தரவாகவும் எரிச்சல் தர மாதிரியும் தான் தெரியும். ஸோ ஃபேமிலியா இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றது அது மற்றவங்க மனசுல மிகப்பெரிய மாற்றத்தையும் மன உளைச்சலையும் உருவாக்கும். பீயிங் அவேர் அண்ட் கன்சிடரேட் ஆஃப் அதர்ஸ். சென்சேஷனலா மெச்சூரிட்டி இல்லாதவங்க அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றின சரியான பிளான் இல்லாமல் ஓன் ரிலேஷன்ஷிப் ஹேண்டில் பண்ண தெரியாமல் வேலைக்கு போகிறத நினச்சி பயந்துக்கிட்டு அதில் என்ன எல்லாம் குறை இருக்கோ அதை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணணும்னே தெரியாமல் இருக்காங்க. இன்னும் சில பேர் சண்டே முடிஞ்சு மண்டே ஒர்க் போகிறத நினச்சி நைட்டு தூங்கக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்கனால பிரசன்ஸ் ஆஃப் டைம்ல வர சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல. குடும்ப பொறுப்பை ஏத்துக்காம ஃபேமிலிக்காக ஏர்ன் பண்றதை கூட மறந்துட்டு ஜாலியா இருக்கணும் அப்படின்னு நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்துக்காக நடக்கவே நடக்காத விஷயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கன்னு யாரோட கஷ்டத்தையும் புரிஞ்சிக்காம அவங்களோட முன்னேற்றத்தையும் கண்டுக்காம சுத்திட்டு இருப்பாங்க. ஷோவிங் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஒரு சில பேர் அவங்களுடைய அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணுன்றதுக்காக இல்லைனா அதை வெளிப்படுத்த தெரியாமல் எதுக்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுறது, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கோவப்படுறது, கத்துறது, திட்டுறதுன்னு இருப்பாங்க. இப்படி எல்லா விஷயத்துக்கும் உணர்ச்சி வசப்படுறதும் உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரியாதவங்களுமே என்னதான் மற்றவங்க மேலே அன்பாக இருந்தாலும் மற்றவங்களுக்கு மெச்சூரிட்டி இல்லாதவங்க மாதிரி தான் தெரிகிறாங்க. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மெச்சூரிட்டியான ஒருத்தர் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சக மனிதர்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் மற்றவங்களை காயப்படுத்தாமல் பேசவும் நடந்துக்கவும் சூழ்நிலையை சாதகமாக மாற்றுறதும் மெச்சூர்டு ஆனவங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ இப்போ சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறது மூலமாக நீங்களும் மெச்சூர்டான பர்சனாக மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம எமோஷனலை கண்ட்ரோலில் வைக்கிறது, 2வது நம்மளுடைய வாழ்க்கைக்கு நாம் பொறுப்பை ஏற்றுக்கிறது, 3வது எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணாமல் அவங்க சொல்கிறத ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறது, 4வது அடிக்கடி அட்வைஸ் பண்ணாமல் இருக்கிறது, 5வது மற்றவங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் ரெஸ்பான்சிபிள் கொடுக்கறது, 6வது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது. இந்த 6ஐயும் தாண்டி வேற ஏதாவது விஷயங்கள் மெச்சூரிட்டியானவங்க ஃபாலோ பண்ணாலும் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on top.